வணக்கம், வெல்கம் டு மை சேனல் SB எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோனி KD-65X75K அப்படின்ற மாடலு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பாக்சிங் பண்ணி நம்ம டிவி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இந்த டிவி இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஸ்டாண்டில் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணல. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்னர் ஸ்டாண்ட் வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டிவியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற போகிற லொக்கேஷனு. இந்த இடத்துல தான் வந்து டிவியை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்காக தான் இந்த கார்னர் ஸ்டாண்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். இது வந்து ராயல் லுக்கில் ஹையண்ட் மாடல், அதாவது 65-75 இன்ச்சஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ராயல் லுக்கில் ஒரு கார்னர் கிளாம்ப் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டாண்டை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவியை வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவர் வந்து ஸ்டாண்டு எடுத்து டிவியில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது பார்க்குறதுக்காக எடுத்துகிட்டு இருக்காரு. அதேமாரி ஸ்டாண்டு எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறோம். ஸ்டாண்டை வந்து முதல்ல வந்து நம்ம ஒரு டிவி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டிவிக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கணும். எதனால் இதை நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த டிவிக்கு தகுந்த ஸ்டாண்டு வாங்கலை அப்படின்னா நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது டிவி வந்து கீழ்ப்பக்கமாக தொங்குற மாதிரி இருக்கும். அதேமாரி கீழ்ப்பக்கமாக தொங்காத அளவுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. நான் அதையும் இதில் அப்படியே ஷேர் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டோடைய டிவிக்கு ஃபிக்ஸ் பண்ணுற கிளாம்பை வந்து டிவியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்காரு. எப்பயுமே நீங்கள் வந்து கிளாம்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது சென்டராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. எதுக்காக நான் வந்து சென்டராக வச்சு ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சென்டராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒருவேளை நீங்கள் வாலில் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாலில் டிவியை வந்து மேலே கீழே கொஞ்சம் மாற்றி வைக்கணும் அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் சென்டராக வச்சா மட்டும்தான் கீழே மேலே நீங்கள் மாற்றி வைக்க முடியும். அதனால தான் நான் வந்து எப்பயுமே வந்து இந்த டிவியில் ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டாண்டை வந்து சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அது வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். இப்போ அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டராக தான் வந்து போடுறாரு. கீழ்ப்பக்கம் பாருங்கள், அவர் ஸ்க்ரூ போடுறாருங்களோ அதிலேருந்து கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு கேப் இருக்கும். அதேமாரி மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு கேப் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கிறது கொஞ்சம் சேஃப். ஏன்னா சில இடத்துல நம்ம கஸ்டமர் வீட்டில் போய்ட்டு டிவியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, டிவியை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வைங்க, இல்லை கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது நம்ம வந்து டிவியை வந்து திருப்பியும் ஸ்டாண்டை எடுத்து திருப்பியும் அடிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் அதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து இப்போ எதுக்காக வந்து ஒரு ஸ்டாண்டை வந்து டிவியில் வச்சு செக் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாண்டு நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ டிவியில் அதோடைய பொசிஷனை பார்க்குறதுக்காக அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டை வந்து வச்சு பார்க்குறாரு. இதை வச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, டிவிக்கும் அந்த ஸ்டாண்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறாரு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, டிவியை நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவர் அளவு பார்த்தாரு இல்லைங்களா, அதிலேருந்து நீங்கள் கீழே எங்கே வைக்க போகிறீங்களோ அதிலேருந்து ஒரு 7 இன்ச்சோ 8 இன்ச்சோ வச்சு தான் வந்து மார்க் பண்ணி இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணார். ஏன்னா அப்போ தான் இந்த ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் டிவி கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த இடத்துக்கும் டிவி வரும். அதனால் அது கரெக்டாக செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இந்த வால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கரெக்டாக ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுவிட்சு போர்டு வச்சுருக்காங்க. அதனால் வந்து அதை மெஷர் பண்ணி கொஞ்சம் டிவியை வந்து மேலே ஸ்டாண்டை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றியாச்சு. இப்போ நமக்கு வந்து நம்ம பண்ண ஒர்க்கில் முதல்ல பண்ண பார்த்திங்கன்னா, அந்த டிவியில் கிளாம்பு போடும்போது அந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு அது யூஸ் ஆகும். அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டை வந்து டிவியில் ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டாண்டை வந்து கொஞ்சம் கிளாம்பை வந்து சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னேன்.
இதில் ஒரு இம்பார்ட்டான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு புஷ் வச்சு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இது வந்து பெரும்பாலும் எல்லா டிவிக்குமே இதுமாரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது எதுக்காக நான் இதை மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 65 இன்ச்சஸ் டிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். வெயிட் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டாண்டு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிவியை தூக்கி மாட்டினீங்க அப்படின்னா, ஸ்டாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே முன்பக்கமாக அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஹெவியாக போட்டாலும் சரி தான், கிளாம்ப்பு அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தொங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் கிளாம்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்பக்கமும் பின்பக்கமும் திருப்புற மாதிரி தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டிவியை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டிவியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக நிற்கிது. ஆனால் இது என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா முன்பக்கமாக லைட்டாக அப்படி சாயும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புஷ்ஷை வச்சு நம்ம அந்த கிளாம்பை கொஞ்சம் மேலே தூக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இது மாதிரி சாயறது கொஞ்சம் தவிர்க்கலாம். அதுக்காக தான் அந்த ஆப்ஷன். இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிவியை வந்து சரியான பொசிஷனில் வைக்கிறதுக்காக கீழ்ப்பக்கமாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டுருக்காரு. இதை டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரியான அளவில் டிவி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவார். அந்த பின்பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அலைன் கீ வச்சு டைட் பண்ணுறாரு பார்த்தீங்களா. இந்த பொசிஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டிவியை முன்பக்கம் கொஞ்சம் சாய்வலாக கொஞ்சம் முன்னாடி திருப்புற மாதிரி இல்லை நேராக ஆக்குற மாதிரி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கிளாம்பில். அதை வந்து சரி பண்ணிவிட்டு தான் அவர் டிவி நேராக இருக்கான்னு பார்த்துட்டு அதை வந்து டைட் பண்ணுறாரு. அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரொம்ப முக்கியம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி டிவி வந்து வாலில் தூக்கி மாட்டினதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து டிவி கொஞ்சம் ஹைட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணார். அதனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டாண்டை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி ஃபிக்ஸ் பண்ணுறாரு. நான் இதுக்காக தான் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஸ்டாண்டை வந்து எப்பயுமே சென்டராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக நமக்கு ஏதாவது மேலே ஏற்றணும் கீழே இறக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அந்த ஸ்டாண்டை வந்து டிவியில் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த கிளாம்பை வந்து சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கடைசியாக போட்டிருக்காரு பாருங்க. இப்போ நம்ம டிவியை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சரியான பொசிஷனில் சரியான இடத்துல நிற்கிது. இப்போ டிவியில் என்னென்ன போர்ட் இருக்குது அப்படின்றத பாருங்கள். 3 HDMI போர்ட் இருக்குது, 2 USB போர்ட்டு, ஒரு ஆடியோ போர்ட்டு, கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டன் இருக்குது. ஓகே, இப்போ டிவியை வந்து ஆன் பண்ணி வாலில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறாரு கஸ்டமருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வாலில் வந்து சரியான இடத்துல சரியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது உங்களுக்கு இதுலேயே தெரியும். பேசிக் செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி புது டிவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்னர் கிளாம்பு ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவபிள் ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி சைடில் ரெக்கமெண்டட் கிடையாது. அதனால் வந்து கஸ்டமர் இதை வந்து ப்ரைவேட்டாக தான் பண்ணிக்கணும். எந்த கம்பெனிக்காரங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்னர் கிளாம்பு வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா தான் செஞ்சு தருவாங்க. ஒருவேளை கம்பெனி டெக்னீஷியன் வந்து அதை வந்து அந்த மாதிரி வேலை செய்ய சொன்னீங்க அப்படின்னா கூடுமான அளவுக்கு தவிர்த்துருவாங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது கம்பெனி சைடில் ஏதாவது இஷ்யூஸ்னால் அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து அந்த மாதிரி ஒர்க்கு கம்பெனி சைடில் மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் வெளியில் இருக்கிற டெக்னீஷியனை வச்சு தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த அளவுக்கும் நீங்கள் எந்த ஏரியாவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கார்னர் கிளாம்பு இந்த மாதிரி வேணும்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தரேன். அதுக்கு தகுந்த மாரி சார்ஜஸ் வரும். நீங்கள் எந்த ஏரியா சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி சார்ஜஸ் வரும். பாசிபிள் தான், நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நான் வந்து விழுப்புரத்தில் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். என்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் 300 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் என்னால் வந்து ட்ராவல் பண்ணி என்னால் பண்ணி கொடுக்க முடியும். யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க என்கொயரி பண்ணுறதுனால என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது பாசிபிள்.
எங்கே இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். எனக்கு அதேமாரி எல்லா ஏரியாலும் சப்போர்ட் இருக்குது, டெக்னீஷியன் சப்போர்ட் இருக்குது. நான் இமீடியட்டாக வந்து பண்ணித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பேசிக் செட்டப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிவியை ஆன் பண்ணி காமிக்கிறோம். ஓகே, படம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு கொஸ்டின் வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டிவி ஃபிக்ஸ் பண்ணது சரியாக இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த ஒர்க்கை முடித்தோம். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.